கருமாந்திரத்துல வந்து இப்போ வசியம் ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா ஒண்ணு இந்த பச்சுவந்தி இதுல வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல விளக்கு மாவுல வச்சு மருந்து போட்டுட்டாங்க. அந்த மாதிரி நல்ல இதுல வந்து பார்த்தோன்னா நீ மூலிகளை வந்து புல்லாமனுக்கு ஆடை வட்டி இந்த மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு இருக்கோ அதுலயும் வசியம் பண்ணிக்கலாம். உடனே வேலை செய்யும் கருவில் இன்னைக்கு போட்டாவே நான் சாயந்தரமே வேலை செய்யும். அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமாக நல்லது இருக்கும். கரு மெத்தல பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஆபத்தான முடியும். என்னை பொறுத்தவரையும் வீட்டுக்காரு கணவர் மாத்தி கூட வசியம் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம். தேவையில்லாம இப்ப என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணை வசியம் பண்ணணும், இல்ல காதல வசியம் பண்ணணும். இப்பதான் கேள்வி கேட்கறாங்க எல்லாருமே. நான் அந்த பொண்ணை பார்த்தேன் படிச்சுன்னு போதா அதை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அதுக்கு மைக்குதான்னு கேட்பாங்க. ஆனா அதுலயே பார்த்தோன்னா நிறைய மந்திரவாதி பாருங்க, யூடியூப்ல இருக்கட்டும் யாருல பாருங்க, காதல் வசியம், பெண் வசியம், இது ஆண் வசியம் இப்படிலாம் போடுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? மாந்திரியத்துல வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுங்கடானா அதை விட்டு போட்டு யார் வீட்டு இதை வசியம் பண்றது இவன் மயப்படுவான். ஃபர்ஸ்ட் இவன் வீட்டுல இவன் முன்னாடி இருக்கிறான்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இருக்க மாட்டாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக குருஜி வேலுசாமி ஐயா தான் இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். ரத்த கணபதி பயிற்சி நிலையம் நன்மைக்கு மட்டும். இந்த கருமாந்திரிகம் சொல்றீங்க, அதுல நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல முதல் விஷயமா நம்ம காது போல நம்ம அடிக்கடி இந்த கேள்விப்படுற வந்து வசியம் வச்சுட்டாங்க. வசியம்னா என்னங்கய்யா? அதுல வச்சா என்ன மாதிரி நம்ம பாதிப்பெல்லாம் நமக்கு இருக்கும்? கருமாந்திரத்துல வந்து இப்போ வசியம் ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா ஒண்ணு இந்த பச்சுவந்தி இதுல வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல விளக்கு மாவுல வச்சு மருந்து போட்டுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா சில பேர் தலைமுடியை வச்சு கரு இதை கலந்து வைக்குவாங்க. இல்லை சில பேர் நிறைய பொருள் இருக்கு. அதெல்லாம் வந்து கரு இதில் எடுப்பாங்க. அந்த குருவிங்கள்ல இந்த மாதிரி மிருகங்கள்ல எடுத்து அதில் இருக்கிற பிச்சை வச்சு கருவில் வச்சு இது கொடுப்பாங்க. அது கொடுத்தா நமக்கு என்ன ஆகுன்னா உடல் பாதிப்பு வரும். உடல் பாதிப்பு வந்து பசி எடுக்காது. உள்ள வந்து பார்த்தோன்னா பசி எடுக்காம அப்படியே மந்தமா புளியாப்பம் வரும். அப்படியே நாத்த வரும் அந்த யாப்பமே. அந்த மாதிரி அப்படியே ஜீரண சக்தி வரும். உடம்புல சிறுத்து போயிடும். அதனால அது கரு இதுல வந்து அந்த மாதிரி பண்ணா நமக்கு எஃபெக்ட் வரும். ஆனா நல்ல இதுல வந்து பார்த்தோன்னா நீ மூலிகளை வந்து புல்லாமனுக்கு ஆடை வட்டி இந்த மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டோ அதுலயும் வசியம் பண்ணிக்கலாம். நீ கருவில பண்றது ஸ்பீடா இருக்கும். மூலிகையில பண்றது கொஞ்சம் லேட்டா வேலை செய்யும். ஆனா மூலிகை லேட்டா வேலை செஞ்சாலையும் சைடு எஃபெக்ட் கிடையாது. இப்ப நீ மூலிகையில வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து இப்போ மூலிகையில வந்து நீங்க வந்து என்ன பண்ண போற, தலைய இப்போ ஆடை ஒட்டி எடுக்க போற, புல்லாமண்ணுக்கு எடுக்க போற, இதை எடுத்து என்ன பண்ண போறோம், அரைச்சி பேய் கரும்பு சாறை விட்டு அடிச்சு மூலிகை கொடுத்து பெண்ணுடைய ஆண் இருந்தா ஆண் பெண்ணு கொடுக்கணும்னா வலது கையில, பெண் வந்தா லெப்ட் கையில ரத்தத்தை கலந்து கொடுப்பாங்க, வசியேறுவாங்க. அது எந்த சைடு எப்படி வராது, மனிதனுக்கு உடம்பும் இதாகாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருப்பாங்க. இதுலயே மூலிகை இது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வேலை செய்யும் கருவில். இன்னைக்கு போட்டாவே நான் சாயந்தரமே வேலை செய்யும். ஆனா அதே ஒரு குறுகிய காலத்துல நம்ம வயிற்றுல இருந்து மூடி முளைக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அதே மாதிரி பசித்தன்மை இருக்காது, கண் தெரியாது, உடம்பு சிறுத்து போயிடும். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கு. அதை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய மூலிகைகள் எடுத்து அந்த கரு மெத்தடை ரெடி பண்றது கூட முடி அடிக்கிறதுக்கு மூலிகை எடுத்து தான் பண்ணணும். அந்த மூலிகை எடுத்து நம்ம அந்த எண்ணெயில வறுத்து அதை சாப்பிட வச்சு அதில் இருந்து வெளியே தள்ளணும். புல்லாமனுக்கு வந்து நெய்யில வறுத்து அதை சாப்பிட்டு அதை இது பண்ணோம்னா இதாகும். அப்படி இல்லைன்னா இது வந்து நம்ம அறிவுத்திறன் வளர்க்கக்கூடிய வல்லாரை, நாட்டு வல்லாரை வந்து வெள்ளாட்டு பால்ல வந்து நம்ம வெள்ளாட்டு பால்ல வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த மருந்துட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். கருவுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நிச்சயமாக நல்லது இருக்கும். கரு மெத்தல பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஆபத்தான முடியும். ஐயா, வசியம் வைக்கும் போது நமக்கு முக்கியமா முதல்ல தெரிஞ்ச விஷயம் வந்து மை வச்சுட்டாங்க அப்படின்றத. மை வச்சு வசியம் பண்ணிட்டாங்க. இந்த மை வைக்கிறதுல நல்லதும் பண்ணலாமா கெட்டதும் பண்ணலாமா? அப்படி இல்லைன்னா அந்த மையில என்னதாங்க இருக்கு? நம்ம கண்ணில் தடவுற மை மாதிரியா இல்லை டிஃப்ரெண்டா கொஞ்சம் வித்தியாசமான மையாங்கய்யா? மயில் வந்து நிறைய ரகம் இருக்கு. அஷ்டகர்மத்துல வந்து பார்த்தா வசியம், மோகனம், ஆகாசனம், ஸ்தம்பனம், மாரணம் இந்த மாதிரி நிறைய கலை இருக்கும். இதுல வசி வந்து பார்த்தோன்னா வசியம், மோகனம், ஆகாசனம் இந்த மூன்று தான் மக்களுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி கூடிய விஷயம். எல்லாத்தையும் அணைக்கக்கூடிய விஷயம் இந்த மூன்று தான். அதுல வந்து வசின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கணவன் மணி பிரச்சனை இருக்கிறாங்க. அந்த கணவன் மணி பிரச்சனை வந்து நம்ம ஒன்று சேர்த்தோம்னா அந்த வசியத்தை பயன்படுத்தலாம். இப்போ வசி வந்து இப்போ ஒரு கணவன் மணி சண்டை அடிச்சுட்டு ஒரு மம்மி வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அதை வர வைக்கணும். அதை வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், வசியம் பண்ணலாம். வசியம், மோகனம், ஆகாசம் மூணும் சேர்த்தும் போடலாம், இல்லை வசியம் கூட போடலாம். அப்போ இருக்கலாம். இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேருமே நல்லா இருப்பாங்க, நைட் ஆண்டா அடிச்சுக்குவாங்க, சண்டை போடும். எதனால கோவம் வருதுன்னே தெரியாது.
இப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்றோம்னா வசி மை இதுக்குன்னே வந்து பார்த்தோன்னா வசி மையில வந்து பார்த்தோன்னா நிறைய ரகங்கள் இருக்கு, நிறைய பண்ணிக்கலாம். நம்ம பொதுவா ஒரு வசி மை வந்து இப்போ ஒரு சாந்தமான ஒரு தேவதை வந்து இப்போ கணபதியும் மோகினி சேர்த்தி ஒண்ணா இணைச்சிக்கணும். ஏன்னா கணபதியும் வசி சம்மந்தப்பட்டவங்க, மோகினி மோகினி வந்து அதே விஷ்ணுடைய அவதாரத்துல இருக்கு, காளியுடைய இதுல இருக்கு, நல்ல மோகினி இருக்கு. அந்த மாதிரி தேவதைகளை நம்ம மூலிகைகளை வந்து நம்ம என்ன பண்ணோம் மையா செய்ய போறோம். மூலிகைகளை வந்து அதுக்கு வசி சம்பந்தப்பட்ட பொருள் வந்து பார்த்தோன்னா கோரசனை, பூணுகு, கஸ்தூரி, அரகஜா, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இது அஞ்சனக்கல்லு, சிவப்பு சந்தன பொடி, இந்த மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் வசி சம்பந்தப்பட்ட மூலிகைலாம் நிறைய இருக்கு. அந்த வேரெல்லாம் நம்ம காப்பு கட்டி எரிச்சு அதை மைய அரைக்கணும். அரைச்சிட்டு நம்ம ஒரு கணவன் மணி பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம் மை அரைச்சி உரி ஏற்றி இப்போ ஒரு கணவன் மணி சண்டை போட்டுக்கிறாங்க இல்லை இது மாதிரி இருக்கிறாங்கன்னா நம்ம யாராவது ஒருத்தர் வசியானோம்னா நம்ம இந்த பூர்வத்துல தினமும் இந்த மைய வச்சுட்டு எனக்கு கணவர் வசியானோம் எனக்கு அப்படின்னு பண்ணலாம். இதே மனைவி வந்து இதானன்னா மனைவி புருவத்துல வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கையில் வச்சுட்டு தலையில தருவிட்டு என் வீட்டுக்காரர் வசியானோன்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் வீட்டுக்காரு கணவர் மாத்தி மாத்தி கூட வசியம் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயம். தேவையில்லாம போய் என்ன பண்றாங்க பக்கத்து வீட்டுக்கார பொண்ணை வசியம் பண்ணணும், இல்லை காதலை வசியம் பண்ணணும். இப்பதான் கேள்வி கேட்கறாங்க எல்லாருமே. காரணம் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் படிச்சுன்னு போதா அதை நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அதுக்கு மைக்குதான்னு கேட்பாங்க. ஆனா அதுலயே பார்த்தோன்னா நிறைய மந்திரவாதிங்க பாருங்க, யூடியூப்ல இருக்கட்டும் யாருல பாரு காதல் வசியம், பெண் வசியம், இது ஆண் வசியம் இப்படி எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? மாந்திரியத்துல வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுங்கடானா அதை விட்டு போட்டு யார் வீட்டு இதோ வசியம் பண்றது இவன் மயக்க விடுவான். ஃபர்ஸ்ட் இவன் வீட்டுல இவன் முன்னாடி இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க பாரு இருக்க மாட்டாங்க. உண்மை அது. ஏன்னா இவனுக்கு பூரா மத்தவங்க மேலேயே மோகம் இருக்கும், இங்க மனைவி மேல இருக்காது. அப்போ எங்க வசி வேலை செய்யுது? சும்மா சொல்லி சொல்லி ஒரு ஆசையை தூண்டி வருது. இப்போ ஒரு பெண் வசி மையன்னா என்ன பண்ணாங்க, எவ்வளவு நாள் துட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாங்க, கேட்க போறாங்க. இவன் தான் மந்திரவாதின்னு ஒரு பெரிய பிம்பத்தை உற்பத்தி பண்ணி எதனா கேட்டா எதனா இதா பயத்தை உற்பத்தி பண்ணலாம். அதனால இந்த மாதிரியே உருவாக்கணும். என்னை பொறுத்தவரை நன்மைக்கு மட்டும் ஒரு கணவன் வந்து மனைவியை வசிக்கலாம், மனைவி வந்து கணவனை வசியம் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு மாமியார் மருமகளை பண்ணிக்கலாம், மருமக மாமியார் பண்ணிக்கலாம், ஒரு அண்ணன் தம்பியை பண்ணிக்கலாம், ஒரு அப்பா பிள்ளையை பண்ணிக்கலாம், இல்ல ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணிக்கலாம், ஒரு தொழிலை வசியம் பண்ணிக்கலாம், ஒரு கடவுளை வசியம் படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா அந்த மூலிகை நமக்கு நிச்சயமாக 100% வேலை செய்யும். அதனாலதான் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய நன்மைகள் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னே ஒன்றும் புரியல. எல்லாருமே காதல் வசியம், பக்கத்து வீட்டுக்கார வசியம் இப்படியே போடுறாங்க. ஓப்பனாவே சொல்றான் உனக்கு யாரை வசியம் பண்ணி கொடுக்கணும்ன்றான். அப்படியே பேசுறாங்க. ஆனா நிச்சயமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை வளர்த்துறாங்க. குழந்தையிலிருந்து வளர்த்தி படிக்க வச்சு இன்னைக்கு நீ அடிச்சுன்னு போட்டா எப்படி சொல்லு பார்க்கலாம்? அது தவறு தானே. நீ வசிமையை வச்சு நிறைய பேர் என் பிள்ளைகளுக்கு வசிமை வச்சு பண்ணின்னு போயிட்டாங்க. இதெல்லாம் கருமெத்தல்ல பண்ணி ஏமாத்தி பிள்ளைகளை கொண்டு போய் சீரழிக்கிறது, கல்யாணம் பண்ணிடுறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஆனா மூலிகைலாம் நிச்சயமாக இந்த மாதிரி தப்பான விஷயம் பண்றதில்ல. ஏன்னா நான் மூலிகை பண்ணும்போது நல்ல விஷயங்கள் தான் பண்ணுவேன். இடத்தவொடனே நான் எதுக்கு நன்மைக்கு மட்டும் சொல்றேன். அந்த மாதிரி என் வாயில அது ஒரு தாதக மந்திரமா நான் சொல்லியிருக்கிறேன். நன்மைன்னு சொல்றதுனால மூலிகையில வந்து வசியம் பண்றது கண்டிப்பாக 100% நிரந்தரம். மூலிகை வந்து லேட்டா வேலை செய்யும், ஆனா நிரந்தரம். கரு வந்து இன்னைக்கு வசியம் வேலை செய்யும், அதை நாளைக்கு அப்படியே கூட டபுள பிச்சுக்குவோம். அதனாலதான் சொல்றது கருவை தேடாதுங்க, மூலிகை தேடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். வசியத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. கணவன் மனைவி வசியம் பண்ணிங்க, பிள்ளைகளை வசியம் பண்ணிங்க, தெய்வங்களை வசியம் பண்ணிங்க. இந்த தேவையில்லாத ஒரு வசியத்தெல்லாம் பண்ணாதங்க. இன்னொருத்த பொண்டாட்டியை வசியம் பண்றது, பக்கத்து வீட்டு பொம்பளை வசியம் பண்றது, இந்த இப்ப ஆணுக்கு ஆணை வசியம் பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. பண்ணினாலும் நிச்சயம் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. ஏன்னா வசியத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம நல்லதை வச்சு போனோம்னா நிச்சயமாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம கர்மத்தை சேர்த்தி நமக்கு வம்சம் பாதிக்கும். இதனாலதான் சொல்றது வசியத்துல வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, கெட்ட விஷயம் பண்ணாதுன்னு அடிக்கடிக்க நான் எல்லா இதுலயும் அதுதான் சொல்லுவேன். இப்போ ஒரு பக்கம் நல்ல விஷயம் இருந்தாலுமே கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி இப்ப இதுல வந்து ஃபுல்லா மூலிகைகளை வச்சு மை தயாரிக்கிறாங்க. அதுல வந்து எதை வச்சு மை தயாரிப்பாங்க, அப்படியே அந்த தயாரிச்சாலும் அந்த மையை வச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க ஐயா? நான் மேக்சிமம் அது செய்யாதன்னு சொல்றோம். நான் இருந்தாலும் இதை உங்க கேட்டதுக்காக சொல்றேன். அது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த 11 சாம்பல், இந்த தூர்மரணம் அடைஞ்சதை எடுப்பாங்க, இல்லைன்னா அந்த மூளை எடுப்பாங்க, இல்லை அதில் இந்த எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்துட்டு வசி எண்ணெயை எடுப்பாங்க. இப்போ பணம் எரியுதுன்னு பாருங்க, அதில் ஒழுகும் அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்து மந்திரம் ஜெபிச்சு தடவை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்ன ஆகுன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு நான் இன்னொன்று அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்க. ஒரு பணத்து மேல அந்த எண்ணெய் எடுத்து பண்ணும்போது சப்போஸ் அதை தடவுறாங்கன்னு வச்சுக்க, மந்திரம் சொல்லி வசிடுறாங்க. நாளைக்கு அந்த பணத்துக்கு ஏதாவது நோய் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இல்லை, ஒரு தண்ணி அடி இருக்கிறான் அவன்,
ஃபுல்லா தண்ணி அடி, இல்ல அவன் ஒரு பெரும் பொம்பளை பொறிக்க இருக்கு, இல்ல அவனுக்கு நோய் இருக்கு. இப்படி இருக்கும்போது அதை எடுத்து நம்ம மேல தடவி பண்ணும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் வருமா வராதா? நோய் வருமா வராதா? அப்ப அதுலயே தவறுன்னு தெரியுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இது உருக்குனது, இதுல இருந்து பண்ணா அப்படியே பயங்கரமா வேலை செய்யும், இதுல இருக்கிற நெய்யை எடுத்து யார வேணாலும் வசப்படுத்தலாம். அப்போ இதெல்லாம் சொல்லி இவங்க கொடுத்துடுறாங்க. அதனுடைய விளைவுகள் யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க. டேய் அந்த ஆன்மா இப்ப ஒண்ணு இல்ல, சமயத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஆர்வத்துல நீ போயிட்டு மயான சாம்பலை வச்சு, ஏன்னா நான் குரு எல்லாருக்கும் தேய்ச்சி கொடுப்பேன். அவர் என்ன பண்ணாரு, யாரோ ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ம மயானத்துல எரியிற பொணத்தை அந்த மண்டை ஓடு எல்லாம் எடுத்துட்டு வந்து நீ பூஜை பண்ணு, உடனே உனக்கு சக்தி வந்துடும், ஸ்பீடா சித்தி ஏறன்னு. அவரும் ஆர்வத்துல போய் எடுத்துன்னு வந்து பண்ணியிருக்கிறாரு. பண்ணி காலையில 11 12 மணிக்கு வேலைக்கு போனாரு. அவர் குடி பழக்கமே கிடையாது. 12 மணிக்கு நேரா துருவ ஒயின் ஷாப் கடையில போய் விட்டுருச்சு. அன்னில இருந்து குடிக்க ஆரம்பிச்சாரு. குடியை நிப்பாட்ட முடியல. அதே மந்திரவாதி கூட போய்க்குப்பா எனக்கு குடியை நிப்பாட்டவே முடியல. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, ஏங்க அந்த ஆன்மா குடிச்சு இந்த நல்லா போய் விசாரிச்சு பார்த்தா அவன் ஒன்னா நம்ம குடிக்காரன். அது ஆன்மா இதுல வந்து உட்காரும் போது என்ன ஆகும்? வசியாதான் இல்லையா மந்திரம் சொல்லும் போது இவனும் குடிகார ஆகிப்போட்டான். அவனை சரி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் அது. இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தவறான மாந்திரீகம் பண்றது, அது அவங்க கட்டுக்கிற வாயின் வந்து அந்த மையை யூஸ் பண்றது, அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு நாளைக்கு பாதிப்பு வரும். அதனாலதான் கரு மாந்திரீகத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு வானான்றது. அதே நல்ல மாந்திரீகத்துல மூலிகைகள், செடிகள், எண்ணெய்கள், இந்த மாதிரி பொருள், தாந்திரிக பொருள் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தினா நிச்சயமாக எந்த பலன் இருக்காது, நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட பலன் இருக்காது. அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதனாலதான் வசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மூலிகை கடவுள் படைச்சிருக்கிறாங்க. சென்னாயுருவி, வெள்ளருங்க, சீதேவி செங்கிலி நீர், தொட்டாசினிக்கு, குப்பமேனி, இந்த மாதிரி பல்லாயிரம் மூலிகைகள், எவ்வளவு மூலிகை, விஷ்ணு கிரந்தி, மகாவில்வன், சாதா வில்வன், தாசி வில்வன், இந்த மாதிரி எவ்வளவு பெரிய மூலிகைகள்லாம் கடவுள் படைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நன்மைக்கு இருக்குல்ல. இதை போய் தேடி எடுத்து அந்த தாயத்தை போட்டு அனுப்புங்க. அதை விட்டு போட்டு தேவையில்லாம அந்த கோணத்துல இருக்க எண்ணெய் எடுக்கிறது, சாம்பலை எடுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை நமக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணா நிச்சயமாக நல்ல வசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது பேரு, மரியாதை எல்லாமே நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரெஸ், இந்த முடி, இந்த தாயத்து அதெல்லாம் வச்சு நம்மள வசியம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க? அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும்? நம்ம குடும்பத்துக்கும் அதெல்லாம் பிரச்சனைங்க வருமா? நம்ம எல்லாம் பார்த்தோன்னா, இப்ப நான் கூட கேட்பேன். நான் நல்ல விஷயமா தான் பண்ணுவேன். என்ன அது கேட்பேன். ஒருத்தர் வருவாங்க, கணவன் மணி பிரச்சனையானும் போது என்ன பண்ணுவேன், முடிஞ்சா 2 பேர் போட்டோ எடுத்துக்கணுவேன், இல்ல தலைமுடி எடுத்து சொல்லுவேன். அதை வச்சுட்டு இப்ப நீ வரன்னு வச்சு உன் மனைவிக்கு, உனக்கும் உன் மனைவி வசியானம்னா உன்னுடைய போட்டோ அவங்க போட்டோ, அதுல வந்து நம்ம அந்த சக்கரத்தை எழுதி, கணபதி சக்கரம், மோனி சக்கரம் 2த்தையும் கூட எழுதணும். எழுதி அதுல நம்ம அந்த வசிமை தடவி இவங்க 2 பேர் பொருள் அதுல வச்சுட்டு, நேகம் காலடி மண்ணை வச்சுட்டு 2 பேர் வச்சு இன்னாருக்கு இன்னார் வசியானோம் சொல்லி மந்திரத்தை ஜபிச்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வசி உண்டாயிரும். அது எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரி நன்மை செய்யறவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, குடும்பத்துக்கும் பாதிப்பு வராது. அதே கருவுல வந்து அந்த மாதிரி எண்ணெய் எடுத்து பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒருத்தனுக்கு பாதிப்பு வரும்போது அந்த குடும்பத்துக்கும் பாதிப்பு வரும். கருவுல எடுத்து நீ பண்ணும்போது என்ன பண்ணும், உனக்கு பாதிப்பு வரும். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், போன உடனே ஸ்பீடா வேலை செய்யும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சல் வரும். திரும்ப அது என்ன பண்ணும், நம்மளே துன்புறுத்தும் அந்த ஆத்மா. அடுத்து அதே ஆப்போசிட் ஆகும். அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் வீட்டுல தரித்திரம் முடிச்சு அந்த வீட்டுல என்ன பண்ண, தெய்வ தேவதைகள்லாம் ஓடிடும். ஏன்னா நீ கூட்டு வந்துக்கிறது என்ன ஆன்மா, எவனோ செத்து போன அவனுடைய எண்ணெய் அது. அப்போ அது என்ன ஆகும், அது ஏதாவது கெடுதல் தான் செய்யும். அதனாலதான் பின்னாடி ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து அந்த வீட்டுல அவன் என்ன பண்ணுவான், இங்க எங்கன்னா போய் ஒரு சாமி இருக்காங்கன்னா எனக்கு சூனி வச்சுட்டாங்கன்னு அவன் சொல்லி 10,000 20,000 கொடுப்பான். இதெல்லாம் தேவையா? போய் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, மூலிகையில பண்றியா இல்ல கருவில பண்றியான்னு ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு போகணும் என்னை பொறுத்த வரையும். அதனாலதான் சொல்றது, கருவோட வந்து கருவில பண்றவங்களுக்கு மொத்த குடும்பத்துக்கும் சைடு எஃபெக்ட் வரும். ஆனா மூலிகையில பண்றவங்களுக்கு யாரும் சைடு எஃபெக்ட் வராது. ஏன்னா தெய்வங்கள் தான் செய்யுது, மக்கள் நன்மைக்காக தான் அந்த மூலிகைகள் படைச்சிருக்காங்க. அந்த மூலிகை யாருன்னா மகான்கள், ஞானிகள், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஆன்மா தான் அந்த மூலிகை. அது வந்து நல்லதுதான் பண்ணும், கெடுதல் பண்ணாது. அப்போ எதை தேடி போனா, நன்மை தேடி மூலிகை போடுங்க, கருவை வேண்டாம், அது குடும்பத்துக்கே பாதிப்பு வரும். நடுவில் இப்ப நம்ம இந்த மோதிரம் எல்லாம் வச்சு அவங்க கையில மாட்டி விட்டு, இந்த கையில கயிறு கட்டி விட்டு, இந்த மாதிரிலாம் வசியம் வைக்கிறாங்களாயா? இப்பயும் இருக்குதா? இல்ல அதெல்லாம் உண்மையா பொய்யா? இப்போ வசி வந்து இப்போ மோந்திரத்துல வசின்றது வந்து இந்த தனவசி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். எல்லாமே மோந்திரம், அந்த மோந்திரம், இந்த டிவில அது இது கண்ணாமூன்னா கல்லு கில்லு எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கூட என்னை பொறுத்தவரை ஒரு சும்மா ஒரு ஒரு எனர்ஜியா தான். நான் தான் அடிக்கடிக்க சொல்லுவேன், எந்த கல்லும் தேவையில்லை, ஒன்னே ஒண்ணு இந்த உத்ராட்சி மாலை, அந்த ஒரு மாலை இருந்தா போதும், வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுல இயற்கை. ஏன்னா சிவபெருமானே வசி தன்மைக்குடைய அந்த உத்ராட்சி இல்லையா. நீங்க சிவப்பு சந்தன மாலை, இல்லைன்னா இது இன்னொன்னு பார்த்தோன்னா செங்காலி மாலை, இல்ல துளசி,
இந்த மாதிரி மூலிகை மாலை போட்டாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வசிய சக்தி ஏற்படும். கருங்காலி வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முதல் முறை கருங்காலியில எக்கச்சக்கமான பிசினஸ் பண்ணாங்க. அந்த கருங்காலியே போடாதன்னு நான் தான் முதல் முறையா பெரிய ஒரு இதுல கொண்டு வந்தேன் மீடியாக்குள்ள. ஏன்னா கருங்காலின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கெட்ட சக்தியை வந்து தடுக்கக்கூடிய விஷயம்ட்டு. அதுக்கப்புறம் கருங்காலி வாங்குங்க பணம் வரும் தனவசின்னவங்க எல்லாம் இப்ப கருங்காலி வேண்டான்னு அவங்க வாயிலேயே சொல்ல வைக்கிற லெவல் கொண்டு வந்துட்டோம். அப்போ மந்திரவாதிகளே யார் ஒருத்தர் சொல்றாங்களோ பின்னாடி ஃபாலோ பண்றது தான் இருக்கிறாங்க. ஜோசிகார்ல இருந்து மந்திரவாதிங்க. ஆனா என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு இது இருக்கு. இதுல பெஸ்ட் வந்து நம்ம மோந்திரம் போறது எல்லாம் 5 மோந்திரம் 6 மோந்திரம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட் தான். அது ஒரு சின்ன ஒரு கல் என்னது அது நவரத்னம் ஒண்ணு எதோ கல்லு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மேல உத்ராட்சி தான். அந்த உத்ராட்சி ஒண்ணு இருந்தா அந்த சிவபெருமானே வந்துடும். சிவபெருமான் இருந்தா குடும்பமே வசியா இருப்பது. அதனால அது ஒண்ணு போதும் இருக்கிறதுல. இது அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வேறு கடவுள் படைச்சது வெள்ளை இருக்கு, அரசன், வன்னி, வேப்பன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலிகை வேற எடுத்து தாயத்துல போட்டு நல்லா இருக்கும் குடும்பம். இந்த மாதிரி மூலிகை தேடி போறதுனால நல்லது. இப்போ ஒரு செடி இருக்கு, அந்த செடியில நம்ம சாபநிவர்த்தி பண்ணி உயிரை நிறுத்துறோம். அந்த செடியுடைய சக்தி பூரா இதுல இருக்கும். இது பெருசா இவங்க இதை வந்து துட்டு கொடுத்து வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுல சும்மா மினுக்குது ஜெலிக்குது அதுக்கு போய் 1000 கணக்கு துட்டை கொடுத்து வாங்குறாங்க. அது வேலை செய்யுதுன்னு எனக்கு யாராவது வந்து சொன்னாங்களா? எதுவுமே வேலை செய்யாது. அதை நம்பி இப்படி வாங்கி போடுறாங்க. ஆனா உண்மையான மூலிகையை நம்ம மக்களுக்கு வேறு எடுத்து உயிர் நீட்டி போடுங்கன்னா மூலிகை நம்ப மாட்டேன்றாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை முக்கால்வாசி இன்னைக்கு மூலிகைல எவ்வளவு மக்கள் கொண்டு வந்து பரவாயில்ல வேலை செய்யக்கூடிய விஷயம் இருக்கு. புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. புரியல சொல்றதுக்கு ஆள் இல்ல. அந்த கல்லு போடாரா, இந்த மூலிகை போறான்னு எல்லாம் என்ன மாதிரி சொன்னா எல்லாம் போவாங்க. இவன் என்ன பண்றான், இந்த கல்லை போட்டா கோடீஸ்வரன் அவன், அந்த மணியை போட்டா கோடீஸ்வரன், இந்த மோந்திரத்தை போட்டா கோடீஸ்வரன் இப்படி சொல்லி ஊசி பேத்தி விடுறாங்க. அதுக்குதான் போறாங்க. ஆனா இந்த வேறு எடுக்க ₹1 செலவு இல்லாம இது ஏதோ அது ஏதோ வாங்கிக்க, நீ துட்டு கூட வாங்கிட்டப்பல அந்த வேறு எடுத்து சும்மா கூட போடு, போனம் நல்லா இருக்கு. ஏன்னா மூலிகை வந்து தூய்மையான எண்ணத்தோட இருக்கும். தூய்மையான பொருள் நம்ம உடல்ல படும்போது நம்மளும் தூய்மை அடைஞ்சிருவோம். அதுதான் மூலிகைக்கு வசிஸ் தன்மை, வசிஸ் காரியங்களுக்கெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில நல்லதா இருக்கும். அதே மாதிரி நல்ல வசியம் கெட்ட வசியம் இதுக்கான நல்ல ஒரு ஒரு பெரிய விரிவாக்கமா எங்களுக்கு கொடுத்தீங்கய்யா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.